சாம்பியன்ஸ் டிராஃபில கலக்கிட்டு இருக்க அக்ஷர் பட்டேலோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட்டை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அக்ஷர் பட்டேலுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 8 months ஆச்சு. இது அவரோட ரிசல்ட். இந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல 3வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அக்ஷர் பட்டேலுக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ், அதாவது 22-23 வயசு இருக்கும் போதே அவரோட ஹேர் லைன் நல்லாவே ஏறிடுச்சு. அப்பயே அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கல, வெயிட் பண்ணி ஒரு 30 வயசுல தான் அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. மினிமம் ஒரு 25-26 இயர்ஸ்க்கு மேலதான் நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதை பத்தி யோசிக்கணும். 2வது பாயிண்ட், அக்ஷர் பட்டேலோட ஹேர் லைன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு முடிஞ்சதுக்கு மேலதான் ஹேர் லைன் ஸ்டார்ட் ஆகணும். அவருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கா இல்லாம கொஞ்சம் அன்நேச்சுரலா இருக்கு. இது அக்ஷர் பட்டேல் எடுத்த டிசிஷனா கூட இருக்கலாம், கொஞ்சம் ஹேர் லைனை கீழே வைக்கணும் அப்படிங்கிறது. பாயிண்ட் நம்பர் 3, இந்த வீடியோ அக்ஷர் பட்டேலோட ஹேர் லைனை பத்தி பேசுறது இல்லை, நம்ம பேஷண்டோட ஹேர் லைனை பத்தி பேசுறது. இந்த பேஷண்ட்க்கு நம்ம 8 monthsக்கு முன்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் ஹேர் லைன்ல ஒரு 2000 கிராஃப்ட் வச்சோம். அவரோட ஃபைனல் ரிசல்ட் இதுதான். இந்த ரிசல்ட்டையும் அக்ஷர் பட்டேலோட ஹேர் லைனையும் பார்த்துட்டு எந்த ஹேர் லைன் ரொம்ப நேச்சுரலா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், ஹேர் லைன் நேச்சுரலா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் நம்ம கிளினிக்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஹேர் லைனும் கண்டிப்பா ரொம்ப நேச்சுரலா இருக்கும்.